வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸ்கூல் அட்மிஷனுக்கு இல்லை வந்து காலேஜ் அட்மிஷனுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா படிப்பு சம்மந்தமாக நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளிகேஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபில் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்குது. ஸோ அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுளுக்குள்ளே வந்துடுங்க. கூகுளுக்குள்ளே வந்துட்டு டிஎன்இஜின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்கில் வந்து கிளிக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. துறை உள்ளவர்களுக்கு பாருங்கள், இது வந்து டிபார்ட்மெண்ட் லாகின்னு. அது கீழே வந்து பயனாளி உள்ளவர்களுக்கு பாருங்கள் சிட்டிசன் லாகின்னு. ஸோ வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷன் இல்லை வந்து தமிழ் வெர்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பயனாளர் உள்ளவர்களுக்கு பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணாங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக வரீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபுல் நேம் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் வந்து மாவட்டம் என்டர் பண்ணிங்கன்னா தாலுக்கா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ தாலுக்கா வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் ஐடி இருக்குது பாருங்கள், லாகின் ஐடி வந்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இல்லை வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரு, நேமு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஐடி வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டும் அதே மாதிரி தான். ஸ்பெஷல் கேரக்டரு, ஸ்மால் லெட்ரு, பிக் லெட்ரு, நம்பரு, இது நாலுமே வந்து காம்பினேஷனில் வந்து நீங்கள் இது நாலுமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குங்க பாருங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து நீங்கள் மேலே க்ரியேட் பண்ணிங்களோ அதே பாஸ்வேர்டு வந்து கீழே வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா, ஸோ சைன் அப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ வந்து இப்போ இங்கே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம திரும்ப வந்து இப்போ நம்ம ஹோமுக்கு வந்துடும். பயனாளர் உள்ளவர்களுக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கேப்சா கேட்டிருப்பாங்க பாருங்க, அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து லாகின் ஆகிடும். டிபார்ட்மெண்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்டாக இருக்குது பாருங்கள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் செகண்டாக இருக்குது பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், REV 101 இருக்குது பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன வைக்கணும், அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களுடைய பேரண்ட்ஸு இல்லை வந்து உங்கள் கூட பிறந்தவங்க, அதாவது உங்கள் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க, உங்கள் பிரதர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து செல்ஃப் டெக்ளரேஷன் பாருங்கள், PDF-ஆக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து சைன் பண்ணி திரும்ப ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து DNC சர்டிஃபிகேட் இருக்குது, அது தேவையில்லை. ஸோ வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து 60 rupees வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீட் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். உங்களுடைய அப்ளிகண்ட் கேன் நம்பரு, அப்ளிகண்ட் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேருந்து நீங்கள்
ஏதாவது ஒன்று கொடுத்து வந்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப் போயிடுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து கேன் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த கேன் நம்பர்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் எந்த அப்ளிகேஷனுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கேன் நம்பர்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஏற்கனவே இன்கம் சர்டிஃபிகேட் இல்லை வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை வந்து வேறு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நேமில் வந்து கேன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த கேன் நம்பர் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சினா, ஸோ கேன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் நம்பர் கூட லிங்க்கில் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு வந்து கேன் நம்பர் இல்லைன்னா ரெஜிஸ்டர் கேன் இருக்கு பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து புதுசாக வந்து நீங்கள் கேன் நம்பர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இதை அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேன் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் பேரில் ஒரு கேன் நம்பர் வந்து இருக்கணும். ஸோ கேன் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து காமன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும், அந்த கேன் நம்பர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் வந்து கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தடுத்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். நீங்கள் வந்து முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு நம்ம அந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் டைப் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு டாக்குமெண்ட் 2 கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் வேணும்னா கொடுக்கலாம், எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து டாக்டரா இல்லை வந்து செல்வியா, ஸ்ரீயா, ஸ்ரீமதியா, திருமதியா, திருவா, செல்வான்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்பளை பசங்களுக்கு வந்து செல்வன் வரும், பொம்பளை பசங்களை பார்த்தீங்கன்னா வந்து செல்வின்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பெரியவங்க இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து திரு, லேடிஸ் அந்த திருமதி, ஸ்ரீமதிலாம் வரும். ஸோ வந்து உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ டாக்டர்னால் வந்து நீங்கள் டாக்டர் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்காக, ஸோ வந்து நம்ம இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோன்னா செல்வன் இல்லைனா வந்து செல்வின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து உங்களுடைய நேம் இருக்குது பாருங்கள், உங்களுடைய நேம் வந்து உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்குதோ, உங்கள் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட ஜெண்டர் இருக்குது பாருங்கள், உங்களோட ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் கேட்பாங்க பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு விண்ணப்பதாரர் பேர் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா கூகுளில் போய்ட்டு தமிழ் ஆன்லைன் டைப்பிங் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் வந்து தமிழில் வந்துடும். அப்படியே அதை காப்பி பண்ணி கொண்டாந்து நீங்கள் இந்த பாக்ஸில் போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, உங்களுடைய ரிலேஷன், உங்களுடைய உறவுமுறை கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் ஃபாதர் மதர் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் ஃபாதர் கொடுத்தீங்கன்னா ஃபாதரோட நேம் என்டர் பண்ணிங்க, மதர் நேம் என்டர் பண்ணிங்க, உங்களுடைய ரிலீஜனுக்கு பாருங்கள் அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களோட கம்யூனிட்டி இருக்கும் பாருங்கள், அதுவும் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன வந்து இப்போ கரெக்டாக படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அதே மாதிரி மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க பாருங்கள், திருமண நிலை கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் மேரிட் அன்மேரிட் சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய மதர் நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து தமிழில் என்டர் பண்ணிங்க. கூகுளில் போய்ட்டு தமிழ் ஆன்லைன் டைப்பிங் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் உங்களுக்கு தமிழில் வந்துடும். நீங்கள் அப்படியே அதை காப்பி பண்ணி கொண்டாந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்களா, வேலை முடிஞ்சது. அதே மாதிரி ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், அப்பா என்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். இதுலேருந்து எதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள். அடுத்தது உங்களோட ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக காட்டும். மாவட்டம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மாவட்டம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய தாலுக்கா இருக்குது பாருங்கள், உங்களோட தாலுக்கா வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் வந்து நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ணிக்கணும். உங்களுடைய ரெவன்யூ வில்லேஜ் இருக்குது பாருங்கள், அது வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்ட்ரீட் நேமு நம்பர் இருக்கும் பாருங்கள், அது இங்கே வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய பின்கோடு இருக்குது பாருங்கள், இங்கே வந்து என்டர் பண்ணிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பகுதி வார்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், அது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச என்டர் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க. தெரு பெயர் எண் குக்கரான்னு சொல்லிட்டு தமிழில் கேட்குறாங்க, இது வந்து நீங்கள் தமிழ் என்டர் பண்ணிங்க. நீங்கள் இங்கே என்ன நீங்கள் இங்கிலீஷ் என்டர் பண்ணுறீங்களோ அதே வந்து பக்கத்தில் வந்து தமிழ் என்டர் பண்ணிக்கணும். அதே பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் நம்பர், ஃப்ளாட் நம்பர் கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய டோர் நம்பர் கூட நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுறீங்களோ அதே அட்ரஸ் வந்து கீழே வரணும்னா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதே அட்ரஸ் வந்து இங்கே காப்பி ஆகிடும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து நான் எதுவுமே என்டர் பண்ணாமல் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்கிறேன். வீடியோ வந்து இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு முக்கியமான தகவல்லாம் தெரியாமல் போயிடும். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்குது பாருங்கள். ஸோ அட்ரஸ்லாம் வந்து நீங்கள் முடிச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்கில் இருக்க ஃபோன் நம்பரு இல்லை வந்து நீங்கள்
கையில் வச்சுருக்க ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு கேட் ஓடிபி வந்து கொடுத்துங்க. ஜென்ரேட் ஓடிபி இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணால் அவங்க வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்கன்னா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்னு கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய நேமு, உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது மூணுத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி சொல்லிட்டு கேட்பாங்க பாருங்கள். ஸோ அதேமாதிரி வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுக்கணும். ஒருவேளை வந்து நீங்கள் செக் பண்ணாமல் தப்பாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களால் மாற்ற முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ரெஜிஸ்டர் கொடுக்க முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மூணுத்தையும் வந்து செக் பண்ணிங்க கேர்ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம இப்போ கேன் நம்பர் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வந்து இப்போ கேன் நம்பரும் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அந்த கேன் நம்பர் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப வந்து நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்க பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணால் வந்து ப்ரொசீஜர் கேட்கும் பாருங்கள், அதை கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து கேன் நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவே உங்களோட கேன் நம்பர் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு கேன் நம்பர் வந்து உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆதார் நம்பருக்கு பாருங்கள், அந்த ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களோட கேன் நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய ஹஸ்பண்ட், ஃபாதர் நேம், மதர் நேம் வந்துடும். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்துடும். அந்த அந்த புள்ளி இருக்க பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. திரும்ப வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்கள், அதை என்டர் பண்ணிங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து இப்போ ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து என்ட்ரு ஓடிபி இருக்குது பாருங்கள், அதில் வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வெரிஃபை ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரொசீஜர் கொடுக்கணும். ஸோ பேஜ் கீழே வந்துருங்க. கீழே வந்துட்டு அப்பாவோட கம்யூனிட்டி கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஃபாதரோட கேஸ்ட் நேம் கேட்குறாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. மதரோடைய கேஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. மதரோட கேஸ்ட் நேம் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன கேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களோட கேஸ்ட் நேம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு வந்து சப்மிட் கொடுத்துங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இங்கே தான் வந்து முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்னால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வைக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு வைக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ரெண்டுத்தையுமே ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் கூட அப்படி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மதர் ஆர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் சப்ளிங்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பேரண்ட்ஸோடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இல்லை வந்து உங்கள் கூட பிறந்திருப்பாங்க பாருங்கள், பிரதர் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஏதாவது நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி யார்ட்டுமே இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய விஓட்ட வந்து ஒரு லெட்டர் ஒன்று வாங்கி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அதுக்கு பதில். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன், அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் வந்து நீங்கள் சைன் பண்ணி அது வந்து நீங்கள் நாலாவது வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஃபோட்டோ கொடுத்துங்க. ஃபோட்டோ டைப் பண்ணிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறது கேட்கும். அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்க. அதேமாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு பாருங்கள், அதேமாதிரி ஆட் கொடுத்து அப்லோட் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் ஆட் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் கொடுக்கும். நீங்கள் அது வந்து நீங்கள் ரெண்டுமே கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து வரிசையாக வந்து இங்கே வந்து லிஸ்ட்டில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 4 டாக்குமெண்ட்டும் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இங்கே டாக்குமெண்ட் நம்பர் கேட்குது பாருங்கள், அந்த ஆதார் நம்பரோ இல்லை வந்து ரேஷன் கார்டு நம்பரோ வந்து இங்கே என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை வந்து சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கேட்டிருக்க டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் கேட்குறது பாருங்கள், மேக் பேமெண்ட் இருக்கும். அந்த மேக் பேமெண்ட்டில் வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். மேக் பேமெண்ட்டுக்கு வந்துடும். ஸோ மேக் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்துடும். ஸோ வந்து நம்ம வந்து நம்மளுடைய கார்டு மூலிமா, டெபிட் கார்டு மூலிமா, நம்ம கிரெடிட் கார்டு மூலிமா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம். இல்லை வந்து நம்மளுடைய யூபிஐ மூலிமா நம்ம பேமெண்ட் பண்ணலாம். இல்லை வந்து QR கோட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி வந்து நம்ம பேமெண்ட் பண்ணலாம். அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணி முடிச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒப்புகை சீட்னு ஒன்று வரும். அந்த ஒப்புகை சீட் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒப்புகை சீட்னு ஒன்று வரும். அந்த ஒப்புகை சீட் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கேன் நம்பர், உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ கேன் இருக்குது பாருங்கள், அது வந்து உங்களுடைய கேன் நம்பரு. டிஎன் ஆரம்பிக்க பாருங்கள், அதான் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர்னு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுங்க.
ஸோ இந்த நம்பர் வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஎன் ஆரம்பிக்கிற நம்பரு இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 60 ரூபா வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதே ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேட்டிவிட்டி இன்கம்மு இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்களே ஓனாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.